பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தி வருகிறார். அவர் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியரும் வேதவாரகரும் பரிசேயரும் கூடி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி யூதாசை பிடித்து 30 வெள்ளிக்காசை கொடுத்து அவன் முத்தத்தினாலே இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்ப இயேசுவை அவர்கள் பிடித்து பிரதான ஆசாரியனிடத்திலே இரவில் கொண்டு போகிறார்கள். அந்த நாட்கள்ல, அந்த ரோம அரசின் நாட்கள்ல சர்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, ரொம்ப அதிகாரம் இருந்தது. தேவாலயம்தான் பாருங்க அநேக வழக்குகளை நடத்தினது, நீதியான காரியங்களை நடப்பித்தது என்று அந்த தேவாலயத்துக்கு அவ்வளவு பவர் இருந்தது. அப்படியே இயேசுவை பிடித்து பிரதான ஆசாரியனிடத்துல கொண்டு போய் அவரை வாரினால் அடிப்பித்து அவருக்கு விரோதமாய் போய் சாட்சிகளை எழுப்பி பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆசை, இவனை சிலுவையில் அறைய வேண்டும், பரபாசை விடுதலை பண்ண வேண்டும். ஆனால் ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுப்பதற்கு சர்ச்சுக்கு பவர் கிடையாது. எந்த மனுஷனையும் கொலை செய்வதற்கு உத்தரவு கொடுக்க தேவாலயத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை பிலாத்துவனிடத்திலே கொண்டு போகிறார்கள். அவன் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். பிலாத்து விசாரிக்கிறான். பின்பு ஏரோதுவினிடத்திலே அனுப்புகிறான். அவரும் கவர்மெண்ட் சர்வன்ட். அப்போ கவர்மெண்ட்டுக்கு தான், இந்த ரோம அரசுக்கு தான் என்ன இருந்தது? ஒருவனை கொலை செய்ய உத்தரவு கொடுக்க முடியும். பிலாத்து நன்றாக விசாரிக்கிறான். நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லுகிறான். ஏரோதும் அப்படிதான். மரணத்துக்கு எதுவான குற்றம் இவனிடத்தில் இல்லை. இது ஏதோ உங்கள் சமூக, உங்களுடைய சமயம், உங்களுடைய வேதத்துக்கு அடுத்த காரியங்கள் என்று சொல்லுகிறத பார்க்க. ஆனால் இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஒரே பிடியாய் இவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றிருந்தார்கள். இந்த அரசு அதிகாரிகளாயிருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் ஒருவருக்கு ஒருவர் பேச மாட்டாங்க. அவர்களுக்குள்ளே விரோதம் இருந்தது. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். தேவ ஜனங்களுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து நிற்பார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விரோதம் இருந்தா கூட அவர்கள் ஒன்றாகி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எதிர்த்து ஒன்றாக நிற்பார்கள். அதை நாம் 2வது சங்கீதத்துல படிக்கிறோம். 2-3 வசனங்கள்ல கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக. இந்த காலை நேரத்திலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும் போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முதல் வசனம் சொல்லுகிறது சங்கீதத்துல, தேவன் அவர்களை பார்த்து நகைக்கிறார். காரணம், அவர்கள் ஒன்று சாதித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய ஆலோசனை தான் நிறைவேறும். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் பற்பல விதமான உபத்திரவங்கள் வழியாக, நெருக்கங்கள் வழியாக, ஆண்டவரே சத்துருக்களுடைய பயமுறுத்தல் வழியாக கடந்து செல்லுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைக்கிறேன். அவர்கள் ஒன்று செய்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து விடுவித்து இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த நாளும்
நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.